ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் பிசின் வச்சு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 4 பீஸ் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன கப்பில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். நம்ம நெய் சேர்த்து கூட வறுத்துக்கலாம் ஜவ்வரிசியை. வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்து இதையும் நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு இதையும் ஆற வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஒரு சின்ன குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வறுத்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தடவை கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே 10 நிமிஷம் ஊற வச்ச பாதாம் பருப்பு, இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு இல்லை, லைட்டாக அரைச்சா போதும். பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம். சேமியா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சீக்கிரம் சேமியா வெந்துடும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ நான் 3 டம்ளர் பால் சேர்த்தேன். அதுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். கடைசியாக நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. வெயிலுக்கு ரொம்ப குளு குளுன்னு இருக்கும் பாதாம் பிசின். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாதாம் பிசின் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஜூஸில் இல்லை இந்த மாதிரியான ரெசிபிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சில்லுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் பிசின் நம்ம ஆட் பண்ணுறதுனால வெயிலுக்கு உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.